வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் டிஏவை பெற்றுக் கொடுத்த செப்டம்பர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். படுத்து 8வது ஊதிய குழுவை உடனடியாக அமுல்படுத்து. 1/1/2026 முதல் புதிய சம்பள விகிதத்தை உடனடியாக அமுல்படுத்தாதே. புதிய சம்பளம் அமுல்படுத்தும் தேதியை மாற்றாதே. அனைத்து காலி இடங்களையும் பூர்த்தி செய். நீக்கிடு IRT உத்தரவு உயர்த்தி வழங்கு. ஓய்வூதியதாரர்களுக்கும் புதிய விகிதார சம்பளம் முடக்காதே. ஓய்வூதியத்தை முடக்காதே. SRMU ஜிந்தாபாத். பணிமனை கோட்டம் ஜிந்தாபாத். SRMU பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளரும் ஆல் இந்தியா ரயில்வேமென் ஃபெடரேஷனுடைய அகில இந்திய தலைவருமான டாக்டர் கண்ணையா அவர்களுடைய சீரிய உத்தரவின் பேரிலே இன்று 1968 டிஏவை பெற்றுக் கொடுக்க போராடிய தியாகிகளுக்கு நினைவூட்டும் வகையாக இன்றைய தினம் வீர வணக்க நாளாக அனுஷ்டிக்கப்படுகிறது. திருச்சி பொன்மலை மட்டுமல்ல, தென்னக ரயில்வே மட்டுமல்ல, அகில இந்தியா முழுவதுமாக எங்களுடைய பொதுச் செயலாளர் இந்த வீர வணக்க நாளை அனுஷ்டிக்க சொல்லி, அதே நேரத்தில் ஒன்றிய அரசானது நம்மளுடைய 8வது சம்பள கமிஷனை உடனடியாக அமுல்படுத்த, அதாவது 1/1/2026 26 முதல் அது அமுலுக்கு வர வேண்டும் என்ற கமிட்டியை உடனடியாக பரிந்துரை செய்ய கோரியும், அதே போல் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை உடனடியாக அந்த கமிட்டியை அமைத்து உடனடியாக டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை உடனடியாக வெளியிட கோரியும், பென்ஷன்தாரனுக்கு இந்த 8வது சம்பள கமிஷனிலே எந்த உயர்வும் கிடையாது என்று பரவலாக பேச்சுக்கள் எங்கள் கவனத்திற்கு வந்த காரணத்தினால் அவர்களுக்கும் 7வது சம்பள கமிஷன் போல பென்ஷன்தாரர்களுக்கும் உடனடியாக இந்த சம்பள கமிஷனிலே உயர்வு அளிக்க கோரியும், அதே நேரத்தில் IDT IRTக்கு சரியான உத்தரவை இந்த நிர்வாகம், இந்த ஒன்றிய அரசு ரயில்வே நிர்வாகம்தான் இதற்கு காரணம், அதை அவர்கள் சரியாக அமல்படுத்த கோரியும், அதே போல் மரியாதைக்குரிய பொது மேலாளர் ஜெனரல் மேனேஜர் அவர்கள் கடலூர் விபத்துக்கு பிறகு எங்களுடைய பொதுச் செயலாளர் அறிவுரையின் பேரிலே உடனடியாக பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார். என்ன கோரிக்கை இல்லால் அனைத்து கேட்டுகளும் CCTV கேமரா பொருத்தப்பட வேண்டும். அது முன்ன பின்ன வர்றது, இந்த பக்கம் வர்றது எல்லாத்தையும் பொருத்தப்பட வேண்டும். அதே போல் நான் இன்டர்லாக்கிங் கேட்டுன்னு இருக்குது, அது ரொம்ப கஷ்டம், இந்தியாவிலே எங்கேயுமே கிடையாது. நான் இன்டர்லாக்கிங் கேட்டுங்கிறது அந்த அட்வான்ஸ் ஆர்டருக்குள்ளே இருக்கிறது தான் இன்டர்லாக்கிங் கேட்டு. இதெல்லாம் வெளியில் அதை சிக்னலை கடந்து அட்வான்ஸ் ஆர்டரை கடந்து இருக்கின்ற அந்த நான் இன்டர்லாக்கிங் கேட்டுகளை எல்லாம் இன்டர்லாக்கிங் செய்ய கோரியும், 10 மணி நேர வேலையை 8 மணி நேரமாக ஆக்க கோரியும், இன்னும் காலியிடங்களை பூர்த்தி செய்ய கோரியும் பல்வேறு கோரிக்கைகளை எங்களுடைய பொதுச் செயலர் வைத்ததை உடனடியாக போர்க்கால அடிப்படையிலே நம்மளுடைய பொது மேலாளர்கள் அறிவித்து இப்பொழுது பல இடங்களிலே CCTV கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. நான் இன்டர்லாக்கிங் கேட்டுகளாக மாற்றி அமைக்கப்படுகின்றன. இன்னும் பல்வேறு கோரிக்கைகளை எங்களுடைய பொதுச் செயலரின் வேண்டுகோளை ஏற்ற இந்த பொது மேலாளரை நாங்கள் இந்த வீர வணக்க நாளிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்திலே அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற அந்த அதிகாரிகளையும் நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். SRMஐ பொறுத்தவரையிலே ஜெயித்து 3வது முறையாக அங்கீகாரம் பெற்று ஜெயித்து வந்தாலும் கூட நாங்கள் எங்களுடைய கோரிக்கையில் தொழிலாளர்களுக்காக நாங்கள் யாருக்கும் ஜால்ரா போடுகிறவர்கள் அல்ல. தொழிலாளர்களை வாழ்வாதாரத்திற்காக நிர்வாகத்தையும் ஒன்றிய அரசையும் எதிர்ப்பவர்கள், ஆனால் நன்றாக பணியாற்றுகின்ற லேபர் மைண்டடாக இருக்கின்ற பொது மேலாளரை இந்த தருணத்திலே பாராட்டி, அதே போல் இங்கு இருக்கின்ற CWM DRM அவர்களும் பொது மேலாளர் கட்டளை ஏற்று உடனடியாக பல்வேறு உத்தரவுகளை